ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் தாங்க உங்கள் மீரா. இன்றைக்கி ஒரு புதிய கதையோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். பார்க்கலாமா? கதையோட பேர் என் அழகின் காவலன். வாங்க கதைக்குள்ளே பயணிக்கலாம். தாத்தா, உங்கள் கூட மகாபலிபுரம் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. இங்கே இருக்கிற சிற்பங்களை பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குது. நிறைய விஷயங்களையும் கற்றுக்கிட்டேன் என்று மூச்சு விடாமல் படபடவென பேசினாள் சத்யபிரியா. இதுக்கு தான் சத்யா உன்னை என் கூட வர சொன்னேன். இப்போ பாத்தியா, நீங்கள் வந்ததில் எவ்வளோ நல்ல விஷயம் கற்றுருக்கேன்னு என்றார் அவள் தாத்தா சண்முகம். சரி தாத்தா, நேரம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம போகலாம் என இருவரும் கிளம்பினார்கள். அப்போது ஒருவர் சண்முகத்தின் முதுகில் கையால் குத்தினார். தாத்தாவும் பேத்தியும் திரும்பி பார்த்தனர். சத்யாவிற்கு கோபம் பயங்கரமாக வந்தது. யார் நீங்கள்? எங்கள் தாத்தாவை ஏன் முதுகில் குத்துனீங்க? அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும்? இப்போவே எங்கள் தாத்தா கிட்ட சாரி கேளுங்க, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் என அந்த பெரியவரிடம் சண்டைக்கு நின்றாள். அவரோ எதுவும் பேசாமல் அவள் பேசுவதையே கேட்டுக்கொண்டு நின்றார். சிரித்தவரின் முகத்தை நன்கு கூர்ந்து கவனித்த சண்முகத்திற்கு அப்போதுதான் நினைவு வந்தது. தன் பேத்தியை அமைதியாயிரு சத்யா என்று கூறி அவரை அணைத்து கொண்டார் சண்முகம். டேய் சேகர், நீ எப்படிடா இருக்கிற? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படிடா இருக்க? அருகில் இருந்த அவர் மனைவியிடம் எப்படிம்மா இருக்க? நாங்கள் நல்லா இருக்கோம் அண்ணா. அண்ணி, அவள் என்னை விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆச்சுமா. அப்போதுதான் நினைவு வந்தவராக, சத்யா, இவன் பேர் சேகர், அது அவன் மனைவி மஞ்சுளா. நமக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம். அது மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். அப்படியா? சாரி தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா. உங்கள் தாத்தா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? உனக்கு எத்தனை பிள்ளைங்க சண்முகம்? இப்போ நீ எங்கே இருக்க என கேட்டார் சேகர். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் குடும்பத்தோட லண்டனில் இருக்கான். என் பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவ தான் என் மகள் வழி பேத்தி. பேர் சத்யபிரியா. சத்யான்னு தான் கூப்பிடுவோம். இவளோட தம்பி அஸ்வின் 10th படிக்கிறான். என்ன படிக்கிற சத்யா என கேட்டார் மஞ்சுளா. ஆர்ட்ஸ் காலேஜ் 2nd இயர் படிக்கிறேன் பாட்டி. ரொம்ப அழகாக இருக்க சத்யா. போங்க பாட்டி என அவள் முகம் மூடி வெக்கப்பட இருவரும் சிரித்தனர். ஆமாம், உனக்கு எத்தனை பசங்க சேகர்? நீ எங்கே இருக்க? எனக்கு ஒரு பையன், அவனுக்கு ஒரு பையன் பொண்ணு. என் பேரன் கனடாவில் போலீஸாக அசிஸ்டண்ட் கமிஷனராக இருக்கான். பேத்தி ஆர்ட்ஸ் காலேஜில் 1st இயர் படிக்கிறா. அப்போது நீ கனடாவில் தான் இருக்கியா? ஆமாண்டா, கனடாவுக்கு படிக்க போன என் பையன் அங்கே ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிட்டான். நாங்களும் என் பையன் கூடவே அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். அது சரி, தாத்தாவும் பேத்தியும் மட்டும் நீங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க, மற்றவங்க எங்கே என கேட்டார் சேகர். தம்பிக்கு எக்ஸாம், அதனால் அம்மாவும் அப்பாவும் வரலை. தாத்தாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. அதான் நாங்கள் 2 பேர் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இங்கே வந்தோம் தாத்தா. உங்கள் ஃபேமிலி ஆளுங்க எங்கே மஞ்சுளா? நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. மனசு கொஞ்சம் சரியில்லைண்ணா, அதான் ஒரு மாறுதலுக்காக நாங்கள் தமிழ்நாட்டில் டூர் வந்தோம். மஞ்சுளா சொல்வதை கேட்டதும் தாத்தாவும் பேத்தியும் அமைதியாயினர். அப்படியா? சரி, நாளைக்கு 2 பேரும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீடு என விசிட்டிங் கார்டை கொடுத்தார் சண்முகம். கண்டிப்பாக நீங்கள் வரணும், நானும் உங்களை எதிர்பார்ப்பேன் பாட்டி. நிச்சயமாக, உனக்காகவே நாளைக்கு நாங்கள் உன் வீட்டுக்கு வர்றோம். சரி, நாங்கள் கிளம்புறோம் சேகர் என இருவரும் விடை பெற்று கிளம்பினார்கள். மறுநாள் சண்முகத்தின் வீட்டிற்கு சேகரும் மஞ்சுளாவும் கிளம்பி சென்றனர். சண்முகத்தின் மகளும் மருமகளும் அவர்களை நல்லபடியாக கவனித்து கொண்டனர். சத்யாவும் அஸ்வினும் பாட்டியின் பாசம் அறியாததால் பாட்டி பாட்டி என்று அவருடன் நெருக்கமாக ஒட்டி கொண்டனர். தோட்டத்தில் அஸ்வினும் சத்யாவும் விளையாட பெரியவர்கள் 5 பேசி கொண்டிருந்தனர். சொல்லுடா சேகர், நேற்று நீ சொன்னிய மனசு சரியில்லைன்னு, அதை கேட்டதுலேருந்து எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படி என்ன கவலை? என்கிட்ட சொல்லு, என்னால் உதவ முடியுமான்னு பார்க்குறேன். எல்லாம் என் பேரனை பற்றின கவலை தான்டா. பேரன் கவலையா? அவன்தான் கன்னடாவில் ஏசியாக இருக்கான்னு சொன்னியே. ஆமாண்ணா, அவன் பேர் சூர்யா. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் அக்கறையாக இருப்பான். வேலையும் ரொம்ப சின்சியரானவன். அப்புறம் என்ன?
நாங்கள் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணோம். கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் சூர்யாவும் அந்த பொண்ணும் ஷாப்பிங் போன போது ஆக்சிடெண்ட் ஆகி அவன் கண்ணு முன்னாடியே அவள் தலையில் பலமாக அடிபட்டு அங்கேயே இறந்துட்டா. அதுலேருந்து எங்கள் சூர்யா குணமும் மாறிடுச்சு. தன்னால் தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி முன்ன மாதிரி இல்லை, யாருக்கிட்டேயும் சரியாக பேச மாட்டான். நாமளாக ஏதாவது கேட்டால் கோவப்பட்டு தான் பேசுகிறான். அதிகமான வேலையை இழுத்து போட்டு வீட்டுக்கு வரதே குறைச்சிட்டான். அவனை எப்படி சரி பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலை. சொல்லிவிட்டு சேகர் கவலைப்பட மஞ்சுளாவும் அழுதாள். கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும். சண்முகம், எனக்காக நீயும் என் கூட கன்னடா வருவியா? கொஞ்ச நாள் மட்டும் எங்கள் கூட தங்குனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாடா, உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? தாத்தா, நானும் வருவேன். உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்போ நீ எங்கள் கூட கன்னடா வரியா சத்யா? ஆமாம் தாத்தா, கண்டிப்பாக நானும் உங்கள் கூட வருவேன். அப்போது உன் படிப்பு? எங்கள் பேத்தி படிக்கிற காலேஜ்லேயே உன்னையும் சேர்த்து விடுறோம். அங்கேயே நீ நல்லாவும் படிக்கலாம், உன் தாத்தா கூடயும் இருக்கலாம். சூப்பர் ஐடியா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா என்று அவரை கட்டி கொண்டார். 2 நாளில் சேகரும் மஞ்சுளாவும் கனடா கிளம்பிவிட அடுத்த ஒரு வாரத்தில் தாத்தாவும் பேத்தியும் கனடா புறப்பட்டார்கள். 2 நாளில் ஸ்ரீஜாவின் ஆர்ட்ஸ் காலேஜில் சத்யபிரியாவும் சேர்க்கப்பட்டாள். அவர்கள் கனடா வந்து 2 வாரம் ஆனது. சண்முகத்தின் குடும்பத்தினர் சத்யாவையும் தாத்தா சேகரையும் பாசமாகவும் அக்கறையுடனும் பார்த்து கொண்டனர். ஸ்ரீஜா பேசுவது சத்யாவிற்கு புரியவில்லை என்றாலும் இருவரும் நெருங்கிய தோழிகளாயினர். கன்னட பாஷையில் ஸ்ரீஜா பேசும்போது சத்யாவிற்கு எதுவும் புரியாது. பேந்த விழிப்பாள். ஸ்ரீஜாவோ சிரிப்பாள். தமிழ் பேச ஸ்ரீஜாவிற்கு தெரியாது. அதற்காக சத்யா சிரிக்க மாட்டாள். அவளின் வெள்ளை நிறத்தையும் கொழு கொழு கன்னத்தையும் பார்த்து அவளுக்கு தேங்காய் பொண்ணு என பெயர் வைத்தாள் சத்யா. ஏண்டா, நாங்கள் இங்கே வந்து 10 நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் உன் பேரன் வீட்டுக்கு வரலையே? அதான் நான் சொன்னேனே சண்முகம், அவன் எப்போ வருவான்னு சொல்ல முடியாதுடா. நாங்கள் வந்தது அவனுக்கு தெரியுமா இல்லையா? நீங்கள் வந்த அன்னைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். முக்கியமான கேஸ் இருக்குது, முடிச்சுட்டு வர்றேன்னு சொன்னான். அந்த மாலை நேரம் நண்பர்கள் இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். அப்போது பாட்டு பாடிக்கொண்டே அங்கு வந்தாள் சத்யா. ஹாய் ஓல்டுமேன்ஸ், 2 பேரும் என்ன மும்முரமாக பேசிட்டு இருக்கீங்க? உன் தாத்தாவுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். நான் தான் பொண்ணு செலக்ட் பண்ணுவேன், சரியா? அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் ஒரு கார் அங்கு வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவனை கண் இமைக்காமல் பார்த்தாள் சத்யா. பால் நிறத்தில் 6 அடி உயரம், அளவான மீசை, போலீஸுக்கே உரிய உடல் கட்டு அமைப்பு. பார்க்க சினிமா ஹீரோ போல் இருந்தான். ராஜநடை போட்டு அவன் தாத்தாவிடம் வந்தவன் கன்னடமொழி, தாத்தா எப்படி இருக்கீங்க? அசையாமல் நின்றவளிடம் 2 கப் காப்பி கொண்டு வாமா என்றார் சேகர். தலையசைத்து விட்டு உள்ளே சென்றாள் சத்யா. சாரி தாத்தா, இப்போதான் டைம் கிடச்சிது, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என சண்முகத்தின் காலிலும் விழுந்தான். அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சண்முகம். பின் தன் காலில் விழுந்தவனை தூக்கி நீ நல்லா இருப்பாய் என ஆசீர்வதித்தார். டேய், ஏன்டா சூர்யாவை அப்படி பார்க்குற என சேகர் கேட்க, இல்லைடா, இவ்வளோ அருமையாக தமிழ் பேசுகிறத பார்த்து அசந்து போயிட்டேன். என் மருமகளுக்கு தமிழ் பேச தெரியாது, கொஞ்சம் புரியும். பேத்திக்கு அதே போல் ஓரளவு புரியும், பேச தெரியாது. ஆனால் எங்கள் சூர்யாவுக்கு நல்லா தமிழ் பேச தெரியும். வெரி குட் சூர்யா. இதில் என்ன தாத்தா ஆச்சரியம்? நான் போலீஸ், 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது தானே எனக்கு நல்லது. எங்கள் தாத்தா தான் தமிழ் பேச கற்றுக் கொடுத்தாங்க. அதற்குள் சத்யா டீயுடன் வர, தாத்தா எனக்கு தமிழ் தெரியும்னு உங்கள் பேத்திக்கிட்ட சொல்லாதீங்க. சரி என இருவரின் தாத்தாவும் தலையாட்டினார்கள். சூர்யா அவர்கள் அருகில் அமர்ந்து தன் ஃபோனை பார்த்து கொண்டிருக்க வந்தவள் அவர்களிடம் டீயை கொடுத்துவிட்டு, இவர் தான் உங்கள் பேரனா? ஆமாம் என்றார் சேகர். தாத்தா, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? மாட்டேன். ஆள் பார்க்க மன்மதன் மாதிரி இருக்கார், அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு என்றால் பெரியவர்கள் வாயடைத்து அவளை பார்க்க, சூர்யாவோ ஃபோனை பார்த்து கொண்டு முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தான். சத்யா, இது என்ன பேச்சு? தப்பு என்றார் சண்முகம். அது மட்டும் இல்லை என உண்மையை கூற முயல, வேண்டாம் என சூர்யா கஞ்சாடை காட்டினார். சும்மா தான் சொன்னேன், அது மட்டும் இல்லை, நான் பேசுறது அவருக்கு என்ன புரியவா போகுது? பாருங்க தாத்தா என்றார் சேகரிடம். டேய் சும்மா இருடா, சத்யா சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு புரியவா போகுது? டீயில் சுகர் கம்மியாக இருக்கு என்றார் அவர். இதோ சுகர் கொண்டு வரேன் என்று மறுபடியும் உள்ளே சென்றார்.
சாரி சூர்யா, அவள் துடுக்கான பொண்ணு, மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவா, நீ தப்பாக நினச்சிக்காத. பரவாயில்ல தாத்தா, நான் தப்பாக எதுவும் எடுத்துக்கல என்று வீட்டிற்குள் சென்று விட்டான். விழுடா, இப்படி ஆள் தான் இவனுக்கு சரியாகும் என்றார் தன் நண்பனிடம். அண்ணனிடம் சத்யா இப்படி அப்படி என கதை கதையாக சொல்லி கொண்டிருந்தாள் ஸ்ரீஜா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என சொன்னவளிடம், உன் ஃப்ரெண்டுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் என்றான் சூர்யா. நீ அவளை பார்த்தியா? வரும்போது தோட்டத்தில் பார்த்தேன். எப்படி இருக்கா? அழகாக தான் இருக்கா. ஏன் கேட்குற? அவளே எனக்கு அண்ணியா வந்தால் எப்படி இருக்கும் என கேட்டவளை அடிக்க வந்தவனிடம் விரட்டி கொண்டு ஓடினான் சூர்யா. இரவில் அனைவரும் சாப்பிட அமர, ஏன் சத்யா அமைதியாக இருக்க என்றார் சண்முகம். சாயந்தரம் தேங்காய் பண்ணும் அவள் அண்ணனும் விளையாடுறத பார்த்தேன். எனக்கு அஸ்வின் ஞாபகம் வந்துருச்சு என கண் கலங்கினான். அழாத என தன் பேத்தியை சமாதானம் செய்தார் சண்முகம். ஃபீல் பண்ணாத சத்யா, நாங்கள் இருக்கோம்ல என்றார் ஸ்ரீஜா. மறுநாள் காலேஜில் முக்கியமான கிளாஸ், சீக்கிரம் வர சொன்னார்கள் என அரை மணி நேரம் முன்னதாகவே ஸ்ரீஜா கிளம்பிவிட்டாள். ரெடியாகி கீழே வந்தவளை பார்த்து, ஸ்ரீ இன்னைக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டா, நீ சூர்யா கூட போயிடுமா என்றார் ஸ்ரீஜாவின் தந்தை. சூர்யா சாப்பிட்டு கொண்டே அவளை பார்த்தான். சரிங்க அங்கிள் என கூறிய சத்யா எதுவும் பேசாமல் அமைதியாக காரில் போகணும் சரியா என்று கூறினார் சண்முகம். ஏன் தாத்தா, நான் பேசினா மட்டும் அந்த பால் பொண்ணுக்கு புரியவா போகுது? சேகர் வியப்புடன், யாரை நீ பால் பொண்ணுன்னு சொன்ன? இதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரே உங்கள் பேரன், அவரைத்தான். என் பேத்தி தேங்காய் பண்ணி என் பேரன் பால் பண்ணா, நல்லா தான் பேர் வச்சிருக்க. ஆமாம் தாத்தா, 2 பேரும் வெள்ளையாக கொழு கொழுன்னு கண்ணை வச்சுருக்காங்கல்ல, அதான் என சிரித்து கொண்டே கலகலவென சிரித்தாள் சத்யா. என்ன பொண்ணு இவ, இப்படி ஓப்பனாக மனசில் பட்டதை பேசுகிறாளே என வெக்கப்பட்டு கொண்டே சாப்பிட்டு எழுந்தான் சூர்யா. ஓகே ஓல்டுமேன், என் பால் பொண் கிளம்பிட்டார், நானும் கிளம்புறேன், பாய். என் பால் பண்ணுன்னு அவள் சொன்னதை கேட்டு இருவரும் சந்தோஷப்பட்டார்கள். கை கழுவி விட்டு அவர்களிடம் வந்த சூர்யாவிற்கு நன்றாகவே கேட்டது. தாத்தா, உங்கள் பேத்தி ரொம்ப ஓவரா பேசுகிறா என்றார். நீ எதுவும் தப்பா சத்தியமாக நினைக்க மாட்டேன் என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டு வெளியே வந்தான். காரின் முன் சீட்டில் அமர்ந்திருந்தவள் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவன் வண்டியை ஸ்டார்ட் செய்ததும், ஆமாம், நம்ம ஊர் சுத்த போகலாமா என சத்தமில்லாமல் மெதுவாக பேசினாள். ஃபோனில் மெசேஜ் படிப்பது போல். அவனோ எதுவும் கேட்காதவன் போல் வண்டியை ஓட்டினான். அவள் ஃபோனில் பாட்டு கேட்டுக்கொண்டே முணுமுணுத்து கொண்டே வந்தாள். காலேஜுக்குள் வண்டியை வந்ததும் சத்யா இறங்கி தன் கிளாஸ் நோக்கி சென்றவளை ஓடி வந்து கட்டி கொண்டு அழுதாள் ஸ்ரீஜா. என்னாச்சு ஸ்ரீ, ஏன் அலற என கேட்க அவள் கை காட்டிய திசையில் பார்த்தாள் சத்யா. அங்கே 3 பேர் ஸ்ரீஜாவின் துப்பட்டாவை காற்றில் வீசியபடி கேலி செய்து கொண்டே அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். காரை கிளப்பி தன் ஸ்டேஷனுக்கு தள்ள திரும்பியவனிடம் ஒருவன் வந்து, சார், உங்கள் தங்கச்சியை 3 பேர் கிண்டல் பண்ணுறாங்க என்றான் கன்னடத்தில். வாட், ஏன் தங்கச்சிக்கிட்டே கிண்டல் பண்ணுறானுங்களா என தன் கையை முறுக்கியவாறு அந்த இடத்திற்கு வந்தான் சூர்யா. அழுது கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளின் தோளில் கை வைக்க, என்னாச்சுடா என்றான். என்னாச்சு ஸ்ரீ என்ன கேட்க, என்கிட்ட 3 பேர் அசிங்கமாக பேசி கிண்டல் பண்ணாங்க என்றாள். அவனுங்களை சும்மா விட மாட்டேன் என்றவன் தன் தங்கை கை காட்டிய திசையில் பார்க்க ஆச்சரியத்தில் நம்ப மாட்டாமல் தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டான் சூர்யா. ஏனென்றால் அங்கே அந்த 3 பேரையும் அடித்து துவைத்து கொண்டிருந்தாள் சத்யா. கண்முன் தெரியாமல் அடித்தாள். ஒருவன் கையை உடைக்க, ஒருவன் காலை உடைத்து, ஒருவன் கண்ணில் தன் விரலில் வைத்து குத்திய விட்டாள். 3 பேரும் அவள் அடித்த பேயடியில் அலறினார்கள். யாரும் விளக்கவில்லை. ஏண்டா பொறுக்கிங்களா, பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா, எவ்வளோ திமிருந்தா என் ஃப்ரெண்டுக்கா ஷாலை பிடிச்சி இழுத்திருப்பீங்க என்று தன் காலால் மிதி மிதி என மிதித்தாள். பின் அனைவரும் சென்று விலக்கிவிட அவர்களை திட்டிக்கொண்டே தன் சுடியை சரி செய்தபடி ஸ்ரீஜாவிடம் வந்தாள். அவளை கட்டிக்கொண்டு தேங்க்ஸ் என்றாள் ஸ்ரீ. அவளை முறைத்தபடி அழாத என்று அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, பொண்ணுன்னா தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது சரி என்று தலையாட்டினாள் ஸ்ரீ. தன் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து அவர்களை போலீஸ் வேலையில் அனுப்பிவிட்டு ஸ்ரீஜாவிடமும் சத்யாவிடமும் வந்தான். தேங்க்ஸ் என்றான் சத்யாவிடம் கன்னடத்தில். அவனை பார்த்து வேண்டாம் என தலையாட்டினாள். நான் கிளம்புறேன் ஸ்ரீ, இனிமேல் உன்னை பற்றி எனக்கு பயம் இல்லை என கூறி ஸ்டேஷனுக்கு சென்று விட்டான். அன்று மாலை
வீட்டில் அனைவரும் சத்யாவை பாராட்டினார்கள். ஸ்ரீஜாவின் தாய் தந்தைக்கு அவளை மிகவும் பிடித்துவிட்டது. இரவு வீட்டிற்கு வந்த சூர்யா, தாத்தா யுவர் கிரேட். ஏன் சூர்யா? சத்யா அருமையாக வளர்த்துருக்கீங்க. இன்றைக்கி அவள் சண்டை போட்டதை பார்த்து நானே அசந்துட்டேன். அதுவா, சின்ன வயசில் ஒரு பையன் அவளை அடிச்சிட்டான். அப்போது அவள் 10ஆம் படிச்சுக்கிட்டு இருந்தாள். என்னை அடித்தவனை அடித்தே ஆகணும்னு அதனால தான் சண்டை தீவிரமாக கற்றுக்கிட்டாள். அடுத்து அந்த பையனை அடிச்சிட்டும் வந்துட்டா என்றார் சண்முகம். தங்களை தற்காத்து கொள்ள பெண்கள் கண்டிப்பாக சண்டை போட கற்றுக்கணும் தாத்தா என்றான் சூர்யா. ஒரு வாரம் கழித்து சத்யாவின் பெற்றோர் அவளை பார்க்க கனடா வந்தார்கள். அந்த 3 நாளும் அவளை குழந்தைத்தனமான முகத்தை பார்த்து மிகவும் ரசித்தான் அவன். அந்த அளவுக்கு படு சுட்டியாக தன் தம்பியுடன் விளையாடி கொண்டிருந்தாள் அவள். ஒரு முறை அஸ்வினை அடிக்க விரட்டி கொண்டு வந்தவள் எதிர்பாராமல் எதிரே வந்த சூர்யாவின் மேல் நேருக்கு நேர் மோதியதில் அந்த 6 அடி ஆண்மகன் சற்று தடுமாறித்தான் போனான். சாரி போலீஸ், தெரியாமல் அடிச்சிட்டேன். நேராக மோதியதில் அவளுக்கும் வலிக்கத்தான் செய்தது. ஆனால் அவள் கவனமோ தம்பியிடம் சண்டை போடுவதிலேயே கண்ணாயிருந்தாள். இதற்குள் அஸ்வின் அவளுக்கு பழிப்பு காட்டிவிட்டு ஓடினான். அவனை முறைத்து கொண்டே தன் முன் புஷ் புஷ் என்று மூச்சு வாங்கி நின்றவளை பார்த்து அப்போதே தன் மனதை அவளிடம் பறிகொடுத்தான் அந்த காவலன். தான் இடித்ததற்காக தன்னை அவன் ஏதோ திட்டப்போகிறான் என நினைத்தவள் அவன் அமைதியாய் நிற்பதை பார்த்து சாரி போலீஸ். தன் காதை பிடித்து கேட்டால் சிரிப்பிள்ளை போல் அவள் செய்வதை பார்த்து மெல்லிதாக சிரித்தான். ஐயோடா, யோ போலீஸ், நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க. இனிமே என் முன்னாடி இப்படி சிரிக்காதடா, அப்புறம் நான் உன்னை ஏதாவது செஞ்சிருவேன் என்று சொல்லிவிட்டு தன்னறைக்குள் ஓடினாள். அவள் சொல்வதை கேட்டு மருண்டு நின்றான் சூர்யா. அஸ்வின் ஸ்ரீஜுடன் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்க சத்யா தன் அம்மாவுடன் பேசிக்கொண்டிருந்தாள். பெரியவர்கள் வெளியில் சென்றிருந்தனர். எனக்கு டயர்டாக இருக்குது சத்யா, நீ போய் ஸ்ரீ கூட விளையாடு. சரி என அவளும் விளையாட சென்றாள் சத்யா. அப்போதுதான் வீட்டிற்கு வந்த சூர்யா தனியாக அமர்ந்திருந்த அஸ்வினிடம் வந்தான். ஹாய் சார். என்ன சார்னு கூப்பிடாத. அப்புறம் எப்படி கூப்பிடணும்? எங்கள் அம்மா அப்பாவை எப்படி கூப்பிடுவ? அத்தை மாமா. அப்படின்னா என்னையும் மாமான் அத்தான்னு கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா என்றான் அஸ்வின். சூர்யா மாமான்னு கூப்பிட சொன்ன அர்த்தம் அவனுக்கு மட்டுமே தெரியும். உனக்கு ஸ்கூல் லீவா? ஸ்கூல் தான். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, இவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்கியா, அதான் கேட்டேன். அதுவா, நாளைக்கு சத்யாவுக்கு பிறந்த நாள், அதான். அப்படியா? ஆமாம் மாமா, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். சூர்யா தன்னறைக்கு சென்றான். செல்லும் முன் எனக்கு தமிழ் தெரியும்னு உங்கள் அக்கா கிட்ட சொல்லாத. சரி மாமா. நம்ம ஆளுக்கு பிறந்த நாள், நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? நம்ம கொடுக்குற கிஃப்ட் அவள் மறக்கவே கூடாது என எண்ணினான். அன்று இரவு அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் எனக்கு டயர்டாக இருக்குது, என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேணாம் என சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு அனைவரிடம் குட் நைட் சொல்லிவிட்டு மாடியில் உள்ள தன் அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் யாரும் கவனிக்காத நேரம் சத்யாவின் அறைக்குள் நுழைந்து கொண்டான் சூர்யா. என்னடா சூர்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நைட் நேரம் ஒரு பொண்ணோட ரூமில் அவளுக்கு தெரியாமல் வந்திருக்க என அவன் போலீஸ் மைண்ட் வாய்ஸ் கேட்க சடார் என்று வெளியே வந்தவன் தன்னறைக்கு சென்று பின் வேலை அலுப்பில் உறங்கிவிட்டான். இரவு 11:59 மணிக்கு ஹாப்பி பர்த்டே என அவளுக்கு மெசேஜ் செய்தான். பின் 12 மணிக்கு அவனே வரும் அவள் ரூமிற்கு சென்று வாழ்த்து சொல்லி ரூமிலேயே கேக் வெட்டி கொண்டாடினார்கள். அவன் வரவில்லை. இருந்தாலும் முதல் ஆளாக தனக்கு அவன்தான் வாழ்த்து சொன்னான் என நினைத்தவளுக்கு சந்தோஷமாய் இருந்தது. காலையில் குளித்து பெற்றோர் வாங்கி கொடுத்த சேலையை கட்டி கொண்டு கீழே வந்தாள். அனைவரும் கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். ஸ்ரீஜாவின் தாய் கிளம்பாமல் கிச்சனில் காப்பி போட்டு கொண்டிருந்தார். நீங்கள் ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க ஆண்டி? சூர்யாவுக்காக காப்பி என அவர் அறையை கை காட்டு காப்பியை கையில் வைத்திருந்தார். நான் போய் கொடுக்குறேன், நீங்கள் கிளம்புங்க. காப்பியை வாங்கி கொண்டு அவன் அறைக்கு சென்றாள். அவன் குளித்துவிட்டு பெட்டில் அமர்ந்து தலையை துவட்டி கொண்டிருந்தான். கதவை தட்டினாள். தன் தாய் என நினைத்தவன் உள்ளே வாங்கம்மா என்றான் கன்னடத்தில். காப்பியுடன் உள்ளே வந்தவளை பார்த்து சொக்கி போனான். தன்னையே பார்த்து கொண்டிருந்தவனை பார்த்து என்ன என கண்களால் கேட்டாள் அவள். தன்னிலைக்கு வந்தவன் ஹாப்பி பர்த்டே. அதான் நைட்டு ஆளாக விஷ் பண்ணீங்களே போலீஸ். அவன் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் இந்தாங்க நான் போகிறேன்
என கூறிக்கொண்டே அவனிடம் காஃபியை நீட்ட, ஒரு கையால் காஃபி கோப்பையை வாங்கியவன் மறு கையால் அவளின் கையை பிடித்திருந்தான். கோப்பையை கீழே வைத்துவிட்டு அவளை சுண்டி இழுத்தான். ஒரு சுற்றி அவன் மேல் விழுந்தாள். சூர்யா பெட்டில் மல்லாந்து படுத்திருக்க அவன் மேல் விழுந்தாள் சத்யா. அவன் முகத்திற்கு மேல் அவள் வயிறு இருந்தது. ஒரு சுற்று மறுபடியும் சுற்றினான். இப்போது இருவரின் நிலையும் மோன நிலையாக இருந்தது. அவள் பெட்டில் இருக்க அவள் வயிற்றில் அவன் முகம் புதைந்தது. இருபுறமும் அவள் விரல்களால் மென்மையாக அவள் இடுப்பை பிடித்திருந்தான். சத்யா சற்று நிதானித்து, டேய் என்னடா பண்ற என்றாள் மெதுவாக. அவன் தலை நிமிர்த்து அவளை பார்க்க, அந்த பார்வையில் தானாகவே கண்களை மூடிக்கொண்டாள் பாவை. மெல்ல குனிந்து அவள் வயிற்றில் முத்தமிட்டான். அந்த நொடி இருவரும் இந்த உலகத்தை விட்டு தங்கள் காதல் உலகில் அடியெடுத்து வைத்திருந்தனர். முதலில் நிதானத்திற்கு வந்தவன் மெல்ல அவளை விட்டு விலகினான். சிறிது நேரத்திற்கு பின் கண் திறந்தவள் தன் நிலை பார்த்து அவளுக்கு வேகமாக எழுந்து தன்னை சரி செய்து கொண்டு அவன் முகம் பார்க்க முடியாமல் வெளியே ஓடினாள். அப்போதுதான் அவனுக்கே தான் என்ன செய்தோம் என்று விளங்கியது. அவளிடம் தன்னை மொத்தமாக தொலைத்ததையும் உணர்ந்த சூர்யா, இனிமே இவளை தனியாக சந்திக்கவே கூடாது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான். ஒரு நாள் நைட் லேட்டாக வந்தான் சூர்யா. இரவு 1:30 ஆனது. ஏன் தன் ரூமுக்கு சென்று குளித்து விட்டு சாப்பிட கீழே வந்தான். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஹாட் பாக்ஸில் இட்லி இருக்க அவனுக்கு தோசை சாப்பிட தோன்றியதால் தோசை வறுக்க கிச்சனுக்கு சென்றான். சூர்யா தோசை சுட்டு கொண்டிருக்க தன் ரூமில் தண்ணீர் இல்லாததால் கிச்சனுக்குள் வந்தாள் சத்யா. இரவு உடையான ஃபேன் சட்டையில் வந்தவளை பார்த்து கொண்டே தன் வேலையை பார்த்தான் சூர்யா. ஃப்ரிட்ஜில் தண்ணீர் பாட்டிலை எடுத்தவள் அப்போதுதான் கவனித்தாள் அவன் தோசை சுடுவதை. அருகில் சென்றவள், நான் சொல்கிறேன் தாங்க போலீஸ் என சொன்னவளை பார்க்க அந்த உடையில் அவளை சைட்டடித்து கொண்டே அருகில் இந்த கிச்சன் மேடையில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான் சூர்யா. இருவரும் வாயும் பேசவில்லை. ஆனால் அவர்களின் கண்கள் 1000 கதைகள் பேசின. சாப்பிட்டு விட்டு எழுந்தவன் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் இதழில் மென்மையாக ஒரு முத்தம் வைத்துவிட்டு சென்றான். இவர் என்ன லவ் பண்ணுறாரா? நினைக்க அவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவனும் அவளால் பழைய சூர்யாவாக மாறியிருந்தான். மறுநாள் அவனுக்கு லீவ் என்பதால் வீட்டில் இருக்க ஏதோ ஃபைல் பார்த்து கொண்டிருந்தான். தனக்குள்ளேயே சிரித்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் அறைக்குள் சேகரும் சண்முகமும் வந்தனர். என்ன அதிசயம் என்றார் சேகர். ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இப்போல்லாம் என் பேரன் வீட்லேயே தான் இருக்கான், அதான் கேட்டேன். இன்னைக்கு லீவ் தாத்தா, அதான். இப்போல்லாம் அடிக்கடி லீவ் வருதே. அவன் முகத்தில் தெரிந்த வெட்க புன்னகையை 2 பெரியவர்களும் ரசித்தனர். இப்போ என்ன தாத்தா, நான் ஏன் அடிக்கடி வீட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம் என்ன பெரியவர் தலையாட்டா. ஆமாம், நான் என் ஆளுக்காகத்தான் இருக்கேன் அப்படி சொல்ல என்றார் சேகர். சத்யா கிட்ட அவள் லவ் சொல்லிட்டியா? இல்லை தாத்தா, இனிமேதான் என்றார். அன்று மாலை அனைவரும் கோவில் கிளம்ப சத்யா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள். அன்று சீக்கிரமாகவே வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான் சூர்யா. வீட்டில் யாரும் காணாமல். பானு அக்கா எங்கே யாரையும் காணோம்? எல்லாரும் கோயில் போயிருக்காங்க. சத்யா பாப்பா மட்டும் போகலை. சரி, சத்யா எங்க? தோட்டத்தில் தம்பி. சரிக்கா, டீ வேணும் என கூறிவிட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தவன் டீயை அருந்துவிட்டு தோட்டத்துக்கு வந்தான். ஃபோனில் அவன் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தவள் எதிர் இருக்கையில் அமர்ந்தவன் அப்போது கையில் ஃபோனை வைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டே அவளும் சேர்ந்து பாடினாள். மெய் மறந்து பாடியவளின் அழகை ரசித்து கொண்டு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் சூர்யா. உன்னாலே கண்கள் தள்ளாடி உறங்காமல் ஏங்கும் என்னாவி நீராவியாய் என்னை நீ மூடினாய் உன் பார்வையில் ஈரம் உண்டாக்கினாய் நீ தொட தொட நானும் பூவாய் மலர்ந்தேன் நான் என் பெண்மையில் வாசம் உணர்ந்தேன் நீ அருகில் வர வர ஆவல் அறிந்தேன் நான் என் ஆண்மையின் காவல்
காவல் துறந்தேன். ஜென்மம் எல்லாம் பொய் என்று நினைத்தேன். உன் கண்ணை பார்த்தேன் மெய்தானடா. உருவங்கள் எல்லாம் உடல் விட்டு போகும். உள்ளத்தின் காதல் சாகாதடி. ஏதோ ஒன்றை உன்னில் கண்டேன். எரியும் தீயை நானில் கண்டேன். உயிரின் உயிராய் உன்னை கண்டேன். என்னை அள்ளி உன் கையில் தந்தேன். காதல் கொண்டு கண்கள் கெஞ்ச அடிக்கை மீறி உயிர் வாழுதே. உன்னாலே கண்கள் தள்ளாடி உறங்காமல் ஏங்கும் என்னாவி என்று பாடி முடித்தாள். மறுநாள் நேராக அவள் காலேஜுக்கு சென்றான். அவளை பார்த்ததும் சத்யா மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தது. என்ன போலீஸ்? அவன் கையை நீட்ட, இருங்க நான் சொல்லிட்டு வரேன். நான் சொல்லிட்டேன், வா போலாம் என அவன் சொன்னது புரிந்தாலும் எதுவும் பேசாமல் அவனுடன் காரில் சென்றாள். ஒரு அமைதியான இடத்தில் காரை விட்டு நிறுத்தி இறங்கினான். அவளும் இறங்க, நம்ம எதுவும் சேட்டை பண்ணலையே, அப்படியே இந்த போலீஸ் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கார். அவன் அமைதியாக இருக்க, பொறுமை இழந்தவளாக சூர்யாவின் முன் வந்து நின்றவளை பார்த்தவன் அவளை இழுத்து முத்தமிட்டான். முதலில் திமிரியவள் பின் தன்னை மறந்தாள். அவளை விடுவித்ததும் திபுதிபுவென 15 அடியார்கள் இவர்கள் இருவரையும் சுற்றி வளைத்தனர். சத்யாவுக்கும் சூர்யாவிற்கும் எதுவும் புரியவில்லை. பின் நிதானித்து இருவரும் கையை இறுக பற்றி கொண்டனர். பயப்படாத என்று அவள் கையை பற்றி அவன் கூறினான். வந்தவர்கள் இருவரும் சேர்ந்து பந்தாடினார்கள். சண்டை போட்டுக்கொண்டே சத்யாவையும் கவனித்து கொண்டான் சூர்யா. மும்முரமாக சண்டை நடக்க ஒருவன் சூர்யாவை அடிக்க இரும்பு கம்பியை ஓங்க சத்யா வேகமாக ஓடி நடுவில் விழுந்தாள். சூர்யாவின் தலையில் விழ வேண்டிய அடி சத்யாவின் பின்னந்தலையில் விழுந்தது. ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. அவளுக்கு ரத்தம் வருவதை பார்த்த ரவுடிகள் ஓடிச் சென்று விட்டனர். அவர்கள் ஓடியதை பார்த்ததும் சத்யாவை தூக்கி கொண்டு காரில் ஏற்றி ஆஸ்பத்திரியை நோக்கி ஓட்டினான். அவள் அருகில் அமர்ந்திருந்தவள், சத்யா என்னை பாருடி ப்ளீஸ். அவன் பேசியதை கேட்டதும் ஆச்சரியத்தில் விழிகள் விரித்து வாய் பிளந்தாள். நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க? ஆமாடி, எனக்கு தமிழ் நல்லாவே பேச தெரியும். அவள் கண்களில் கண்ணீர். ஏண்டி அலற? அடிபட்டது வலிக்குதா? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நீங்கள் தமிழ் பேசுகிறத பார்த்தது எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எதுவும் பேசாதடி, கண்ணை மூடாத, என்னையே பாரு சத்யா. ஏய் போலீஸ், என்னடி என கேட்டான் பதற்றத்துடன். எனக்கு அடிபட்டதும் நீங்கள் ஏன் இப்படி துடிக்கிறீங்க? உனக்கு ஏதாவதுனா என்னால் தாங்க முடியாதுடி. ஏன்னா நான் உன்னை என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுடி. ஏன்னா உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை டி சொல்லி கூப்பிடும்போதே உங்களை எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சூர்யா. அவன் வண்டியை வேகமாக ஓட்டினான். நான் உங்கள் கூட வாழணும் போலீஸ். என் ஆசை நிறைவேறுமா? கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். அவன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே அவள் மயங்கினாள். அடுத்த 10வது நிமிடத்தில் மருத்துவமனை வர சத்யாவை கையில் ஏந்தி கொண்டே உள்ளே சென்றான். தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டாள். வீட்டிலிருந்து அனைவரும் மருத்துவமனை வந்தனர். 2 மணி நேரம் சிகிச்சை அளித்த டாக்டர் வெளியே வந்தார். டாக்டர், என் பேத்தி அழாதீங்க என்றவர் சூர்யாவிடம் வந்து, 24 மணி நேரம் கழித்து தான் எதையும் சொல்ல முடியும். எங்களால் முடிந்த பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம் என்று சென்று விட்டார். என் பேத்தி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. உன் அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சப்தமாக அழுதார் சண்முகம். மறுநாள் சத்யாவின் பெற்றோரும் கனடா வந்தார். அனைவரும் மருத்துவமனையிலேயே இருந்தனர். சூர்யா மொத்தமாக உடைந்திருந்தான். தன்னால் தான் சத்யாவுக்கு இப்படி ஆயிடுச்சு என மனதில் தண்ணியை நொந்து கொண்டான். 25 மணி நேரம் கடந்தது. அவளை பரிசோதித்த டாக்டர், இப்போ கவலைப்பட வேணாம், அவங்க ஆபத்தான கத்தட்ட தாண்டிட்டாங்க. ஆனால் என்ன டாக்டர், என்னன்னாலும் மறைக்காமல் எங்ககிட்ட சொல்லுங்க என்றார் சத்யாவின் தந்தை. அவங்க சரியாயிட்டாங்க. தலையில் பலமாக அடிபட்டதால் அவங்க கண்ணுக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் கண் பார்வை போயிடுச்சு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இனிமேல் என் சத்யாவால் பார்க்கவே முடியாதா? அப்படி இல்லை, கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக பார்வை வரும்.
இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே போய் பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாமல் பார்க்கணும் என்றார். அனைவரும் ஐசியூவில் சென்று அவளை பார்த்துவிட்டு யாரும் அவளிடம் பேச்சு கொடுக்காமல் பார்த்துவிட்டு வெளியே வந்தனர். சூர்யா, நீ போய் பாருப்பா என்றார் பாட்டி மஞ்சளா. வேணாம் பாட்டி, என்னால் தான் அவளுக்கு என கூறி கண் கலங்கினான். அப்படி சொல்லாத சூர்யா, யதார்த்தமாக நடந்த சம்பவத்துக்கு நீ என்ன பண்ணுவ? போய் பாரு என்று கூறினார். உள்ளே வந்தவன் அரை மயக்கத்தில் இருந்தவளை பார்த்ததும் அவன் மனம் வலித்தது. மெல்ல குனிந்து அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். அவளை பார்த்துவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தவன் போலீஸ் பிடித்திருந்த அந்த ரவுடிகளை அடித்து வெளுத்து வாங்கினான். ஒரு பெரிய தாதாவுக்கும் இவனுக்கு இருந்த பிரச்சனையில் அந்த தாதா தான் ஆள் வைத்து இவனை காலி செய்ய சொல்லியிருந்தான். எதிர்பாராமல் சத்யாவிற்கு அடிபட்டு விட்டது. இரவு 10 மணிக்கு மெல்ல கண் விழித்தாள் சத்யா. அவள் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஒரே இருட்டாகவே தெரிந்தது. யாராவது இருக்கீங்களா? சத்தம் கேட்டு பக்கத்து சேரில் அமர்ந்திருந்த சத்யாவின் தாயும் சூர்யாவின் தாயும் அருகில் வந்து, சத்யா, நீ நல்லா இருக்கியா? அம்மா அம்மா இங்கே தாண்டா இருக்கேன். அவள் கையை பற்றி கொண்டார். எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுமா, ரொம்ப இருட்டாக இருக்கு. அவள் தாய் வாய் மூடி அழுதாள். ஸ்ரீஜாவின் தாய் அவளை அழாதீங்க என சைகை செய்தார். அதற்குள் நர்ஸ் டாக்டரை அழைத்து வந்த டாக்டர், சத்யா, உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கா, ஆனால் தலையில் பலமாக அடிபட்டதால் கண் பார்வை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, சீக்கிரம் அதுவும் சரியாயிடும் என்றார். அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். யாரிடமும் எதுவும் பேசவில்லை. மறுநாள் நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டவளை வீட்டினர் அனைவரும் சென்று பார்த்தனர். சத்யா அமைதியாகவே இருந்தாள். கவலைப்படாதடா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம் என்றார் சண்முகம். அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று நர்ஸ் சொன்னதும் எல்லோரும் வெளியே வந்தனர். அப்போது டியூட்டி முடிந்ததும் நேராக மருத்துவமனைக்கு வந்தான் சூர்யா. நேராக உள்ளே வந்தவன் நடந்து வந்த சத்தத்தை வைத்தே அது சூர்யா என்பதை உணர்ந்தாள் சத்யா. சூர்யா, அவள் அழைக்கும் ஒரே எட்டில் அவள் அருகில் வந்தான். நீ எப்படி இருக்க சத்யா? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆகலையே போலீஸ்? எனக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் வாங்கிட்டியே, ஏண்டி இப்படி பண்ண என்றான் சற்று கோபமாக. அவள் அமைதியாக இருந்தாள். நான் ஒன்றை தாண்டி கேட்குறேன். சட்டென்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். நான் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கேன் சூர்யா. உங்களை பார்த்த அந்த நிமிஷமே என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்த்த நிமிஷமேவா? ஆமாம், அது எப்படின்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு தான் ரொம்ப கவலைப்பட்டேன். சத்யா பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் சூர்யா. ஆனாலும் உங்களை மிஸ் பண்ண நான் விரும்பலை. தமிழ் தெரியாட்டாலும் பரவாயில்ல, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உறுதியாக இருந்தேன். அவள் சொல்வதை கேட்டு தன்மேல் எவ்வளவு அளவு கடந்த காதலை வைத்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் அவன். அடுத்த 1 வாரத்தில் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்தவளை அனைவரும் நன்றாக கவனித்து கொண்டனர். நாங்கள் சத்யாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் என்றார் அவள் தாய். வேண்டாம் அண்ணி, நாங்களே நல்லா பார்த்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா என சத்யாவின் தந்தை கூற, வேண்டாம் மாப்பிள்ள, நாங்களே நம்ம சத்யாவை பார்த்துக்கிறோம். சூர்யாவுக்கு வர வேண்டிய ஆபத்தை தானே வாங்கியிருக்கா, அப்படின்னா எங்களுக்கும் அதில் பார்த்துக்கிற பொறுப்பு இருக்குது. தயவுசெய்து மறுப்பு சொல்லாதீங்க என்றார். சத்யாவின் பெற்றோர்களால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ப்ளீஸ் அங்கிள், நாங்கள் சத்யாவை நல்லா பார்த்துக்கிறோம் என்றாள் ஸ்ரீஜா. நானும் இங்கே தாடா இருக்கேன், நீ கவலைப்படாமல் ஊருக்கு போயிட்டு வா, நம்ம சத்யா சீக்கிரம் சரியாயிடுவா என அவர்களை சம்மதித்து அனுப்பி வைத்தார் சண்முகம். நீ என்னடா சொல்கிற என சத்யாவிடம் கேட்க, நான் இங்கே இருக்கேன் என்று அவளும் கூறினாள். மறுநாள் அவள் பெற்றோர் மகாபலிபுரம் சென்றனர். சத்யா இங்கு இருக்கிறேன் என்று கூறியதை கேட்டு சூர்யா மிகவும் சந்தோஷப்பட்டான். அவளுடைய காலேஜில் அவளுக்கு 2 நாள் விடுப்பு அளித்தார்கள். கண் பார்வை இல்லாவிட்டாலும் அவளுக்கு தேவையான பாதுகாப்பு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தான் சூர்யா. ஒரு நாள் சத்யாவை செக்கப்புக்காக ஸ்ரீஜாவின் தாயும் தந்தையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். நீங்களும் வாங்க சூர்யா, இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குடா, நீ ஹாஸ்பிட்டல் போ, நான் மீட்டிங் முடிஞ்சதும் கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேன் என்றான் அவன். மருத்துவமனையில் தலையில் காயம் மாறிடுச்சு, இன்னும் 2 மாதத்தில் கண் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் என்றான் மருத்துவர். அதை கேட்டதும் சத்யாவின் ஸ்ரீஜாவின் பெற்றோரும் சந்தோஷப்பட்டனர். செக்கப் முடிந்து வெளியே வந்தபோது ஒரு வார்டு பாய் அழைத்தான். சார், உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. எதுக்காக என்றான் குமரன். இவங்க கண்ணில் டிராப்ஸ் விடணுமாமா தான். சரி என மூவரும் மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்றனர். சத்யாவை ஒரு அறையில் படுக்க வைத்தவன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் இப்போ வந்துடுவார். சரி என்றாள் சத்யா. ரூமிற்கு வெளியே அமர்ந்திருந்த குமரேசன் மேகலா இருவருக்கும் ஒருவன் வந்து ஜூஸ் கொடுத்து
டாக்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். டாக்டர் கொடுக்க சொன்னதாக கேட்டதும் இருவரும் வாங்கி குடித்தனர். அடுத்த 5வது நிமிடம் மயக்கமடைந்திருந்தனர். அவர்களை மற்றொரு அறையில் படுக்க வைத்துவிட்டு இருவரும் சத்யாவின் அறைக்குள் மயக்க மருந்து கலந்த ஜூஸோடு நுழைந்தனர். இந்தாங்க மேடம், இந்த ஜூஸை குடிங்க. எனக்கு வேணாம். டாக்டர் தான் கொடுக்க சொன்னார் மேடம், ப்ளீஸ் குடிங்க என்றான் ஒருவன். சரி என ஜூஸை வாங்கி குடிக்க வாயருகே கொண்டு சென்றவள் ஜூஸில் ஏதோ மாத்திரை வாசத்தை உணர்ந்தாள். எனக்கு ஜூஸ் வேணாம். நீங்கள் சீக்கிரமாக டாக்டர் வர சொல்லுங்க. ஏய் என்னடி ரொம்ப தான் பண்ணுற? சரி கண்ணு தெரியாதவ கொஞ்சம் பொறுமையாக விளையாடலாம்னு பார்த்தா ரொம்ப திமிரு பண்ணுற. ஒழுங்கா ஜூஸ் குடித்தா உனக்குத்தான் நல்லது என்றான் ஒருவன் கோபமாக. அவன் பேசியதை கேட்டு உள்ளுக்குள் பயம் வந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாதவளாய், டேய் பொறுக்கிங்களா, உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடுங்க, இல்லை உயிரோடவே இருக்க மாட்டீங்க. மச்சான் கண்ணு தெரியாமல் இருக்கும்போதே இவ்வளோ திமிரா பேசுகிறாளே. ஆமாடா, நாமளும் எத்தனையோ பொண்ணுங்களை தொட்டிருக்கோம். இன்னைக்கு இவளை தொட்டாதான்டா நம்ம கெத்து. கரெக்டாக சொன்ன மச்சான் என்றபடி அவள் அருகே வந்தவனின் காலடி ஓசையை வைத்தே கண்டு கொண்டாள். அவள் அருகில் வரும் வரை அமைதியாக நின்றவள் ஒரே எட்டில் காலை தூக்கி அவன் முகத்தில் எத்தினாள். அவன் கீழே விழுந்தான். மற்றொருவனும் ஓடிவர அவனையும் சேர்ந்து சாத்து என்று விளாசினாள். சண்டை போட்டுக்கொண்டே தன் ஃபோனை எடுத்து கூகுளில் சூர்யாவை அழைத்தாள். அப்போதுதான் மீட்டிங் முடிந்து வெளியே வந்தவன் ஃபோனை எடுத்து, சொல்லுங்கள் மேடம், டாக்டரை பார்த்தாச்சா என்றான். சூர்யா சீக்கிரம் வா, ஹெல்ப் மீ என்றாள். அதை கேட்டவன், நீ பயப்படாதடா, நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு வேறு காவலரின் பைக்கை எடுத்துக்கொண்டு காற்றில் பறந்தான். மருத்துவமனைக்குள் நுழைந்தவன் டாக்டரிடம் சென்று, சார் சத்யா, அவங்க செக்கப் முடிச்சுட்டு அப்போவே கிளம்பிட்டாங்களே. இல்லை சார், இல்லை டாக்டர், சத்யா எனக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் மீன்னு சொன்னான். அப்படியா, வாங்க நம்ம தேடி பார்க்கலாம். அடுத்த நிமிடம் மருத்துவமனை முழுவதும் சல்லடை போட்டு தேடினார்கள். குமரனும் மேகலாவும் மயக்கமான நிலையில் ஒரு அறையில் இருந்தனர். அவர்களை மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சத்யாவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. சூர்யாவின் இதய துடிப்பு அதிகமானது. கடவுளே, சத்யாவுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது என மனதில் நினைத்து கொண்டு அவளை தேடினான். தேடிக்கொண்டே வந்தவன், இது என்ன ரூம்? இது ஸ்டோர் ரூம் சார். ஓப்பன் த டோர். சார் சொல்கிறத செய்யுங்க. திறக்க முயல முடியவில்லை. சார் உள்ள பூட்டிருக்கு. அடுத்த நொடி தன் பூட்ஸ் காலால் கதவை 4-5 முறை எட்டி உதைக்க கதவு பலார் என திறந்து கொண்டது. உள்ளே இருந்தவளை பார்த்து அனைவரும் அரண்டு போனார்கள். சூர்யா கற்றுக் கொடுத்த பயிற்சியின் மூலம் அந்த 2 பேரையும் தன் பலம் கொண்ட மற்றும் குத்துயிரும் குலையுருமாக கிடந்தவர்களின் கழுத்தில் தன் காலை வைத்து மிதித்து பத்திரகாளியாக நின்றிருந்தாள் சத்யா. முதலில் அவளை பார்த்து அதிர்ந்தவன் பின் நிதானித்து அவள் அருகில் வந்து மெல்ல அவளை அறையை விட்டு வெளியே அழைத்து வந்தான். சத்யா உனக்கு என கேட்டுக்கொண்டிருக்கையில் அவளை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள். மற்ற காவலர்கள் அவர்கள் இருவரையும் தூக்கி, டாக்டர் இவனுங்களுக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் இவனுங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறோம் என்றனர். அழாத சத்யா, ப்ளீஸ், ஒன்றுமில்லை, நான் என்ன நினச்சா அழலை சூர்யா. என்னை போல் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை இவனுங்க நாசமாக இருக்காங்க தெரியுமா? அவங்கள எப்படியெல்லாம் சித்திரவதை செஞ்சேன்னு என்கிட்டயே சொன்னானுங்க. அதை கேட்டதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இவனுங்களை மாதிரி மனுஷ மிருகங்களை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். அத்தை மாமா நல்லா இருக்காங்க. அன்று மாலை தோட்டத்தில் சண்முகம் சேகரும் நடந்த விஷயங்களை பேசி கொண்டிருந்தனர். சத்யா எதிர்காலத்தில் நினச்சா எனக்கு பயமாக இருக்குது சேகர். ஏண்டா? பார்வை இல்லாமல் என் பேத்தி ரொம்ப கஷ்டப்படுறான். இன்றைக்கி நடந்ததை நினச்சி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல். அவளுக்கு சண்டை தெரிஞ்சதுனால தப்பாக எதுவும் நடக்கலை. ஒருவேளை எதுவும் தெரியாத பொண்ணாக இருந்தால் அவனுங்கனால அவள் வாழ்க்கையே சின்ன பின்னமாக இருக்கும். கவலைப்படாதடா, எதுவும் ஆகாது. என் பேரன் சூர்யா இருக்கான். உன் பேத்தி அவன் கண்ணுக்குள்ளே வச்சு பத்திரமா பார்த்துப்பான். அப்படி சொல்லுங்க தாத்தா. நான் இருக்கேன் தாத்தா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்றான். அங்கு வந்தான் சூர்யா. உங்கள் பயம் கவலை சரியாக நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா? என்ன என்பது போல் சண்முகம் சேகரும் அவனை பார்க்க, சீக்கிரமாகவே நானும் சத்யாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நீ என்ன சொல்கிற? ஆமாம் தாத்தா, சத்யாவுக்கு கண் பார்வை தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, சீக்கிரமாகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருவரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். மறுநாள் இரவு அனைவரும் உறங்கி கொண்டிருந்தார்கள். இரவு 2 மணி. அப்போது தான் டியூட்டி முடிந்து ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்தான் சூர்யா.
அப்போதுதான் கவனித்தான், சத்யாவின் அறையில் விளக்கை அணைக்காமல் வெளிச்சமாக இருந்தது. என்ன இந்நேரம் ரூமில் லைட் எரியுது, இன்னும் தூங்காமல் இவ என்ன பண்ணுறா என நினைத்தபடி அவள் அறைக்குள் வந்தான். கதவு திறந்தே இருந்தது. அவன் கதவை திறக்கவும் தானாக திறந்து கொண்டது. பெட்டில் அவள் இல்லை. கதவருகே அழுகை சத்தம் கேட்டு குனிந்து பார்த்தான். முழங்காலில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள் சத்யா. ஏய், என்னாச்சு, ஏன் அலற என்றபடி அவளை கையை பிடித்து எழுப்பினாள். அவன் கையை எடுத்துவிட்டு, என்னை தொடாதீங்க ப்ளீஸ். ஏண்டி, என்னாச்சு? ஏன் உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்கிற? நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ், இங்கேருந்து போங்க மீண்டும் அழுது கொண்டே கூறினாள். என்னாச்சு என்னாச்சு இவளுக்கு என்னை ஏன் இப்படி நடந்துக்கிறா என நினைத்தவன் நினைவு வந்தவனாக ரெஸ்ட் ரூம் போகணுமா என கேட்க அமைதியாக இருந்தாள். சரி வா, நானே கூட்டிகிட்டு போகிறேன் என்று அவளை கைத்தாங்களாக தூக்க முயற்சிக்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ், என்னை தொடாதீங்க. ஏன்னா நீ எனக்கு பீரியட்ஸ் என்று முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழுதாள். அவனுக்கு அவளை நினைத்து மிகவும் கஷ்டமாக இருந்தது. இதோ வர்றேன் இரு என்று தன்னறைக்கு சென்று உடைமாற்றி கொண்டு வந்தான். நாம் சொல்கிறதை கேட்டு அவரே முகம் சுழிச்சிட்டு போயிட்டாரே என நினைத்தபடி இருந்தவளின் அரைக்கதவை தாளிட்டு விட்டு அவள் முன் வந்து நின்றவன் சத்யா சற்றும் எதிர்பார்க்காத நேரம் அவளை தூக்கி கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டான். சூர்யா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, என்னை சங்கடப்படுத்தாதீங்க. ஒரு பொண்ணு கூட இந்த ஹெல்ப் பண்ண சங்கடப்படுவாங்க. நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், சொன்னால் கேளுங்க, வெளியே போங்க என கத்தி கொண்டிருந்தவளின் கன்னத்தில் பலார் என அறைந்தான் சூர்யா. அவள் அமைதியாயினான். என்னடி சொன்ன? பொண்ணுங்களே உதவி செய்ய சங்கடப்படுவாங்களா? எந்த ஒரு அம்மாவும் தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போதும் அதுக்காக உதவி பண்ணும் போதும் அதை அசுத்தம்னு நினைப்பாங்களா? இல்லை என தலையாட்டினாள் சத்யா. நான் சொல்கிறத நல்லா கேளு. இப்போ என்னை உன் அம்மாவாக நினச்சிக்கோ ப்ளீஸ் என்றான். சற்று அமைதியாக யோசித்தவள் என்ன நினைத்தாலோ மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அமைதியாக. ஒரு தாய் தன் குழந்தையை குளிக்க வைப்பது போல் அவனே அவளை குளிக்க வைத்தான். உன்னோட திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? என் கபோர்டில் 3வது ரேக்கில். வெளியே வந்து மாற்றுடை மற்றும் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவனே அவளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து அழைத்து வந்து பெட்டில் அமர வைத்தான். நீ இரு, நான் இதோ வர்றேன் என்று கிச்சனுக்குள் சென்று அவளுக்கு குடிக்க மிதமான சூட்டில் பால் கொண்டு வந்தான். இந்த பாலை குடி சத்யா, உனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அமைதியாக வாங்கி குடித்தாள். நீ நல்லா ரெஸ்ட் எடு, ஏதாவது தேவைன்னா தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி என கூறி தன்னறைக்கு செல்ல திரும்பினான். என்னடா ஏதாவது வேணுமா? வேண்டாம் என தலையாட்டினான். மெதுவாக எழுந்து அவனை அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் ஒரு சேய் தன் தாயை அன்போடு அணைத்து கொள்வதைப் போல் உணர்ந்தான் சூர்யா. மெல்ல சிரித்தவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள் சத்யா. கன்னத்தில் மட்டும்தான் கிடைக்குமா என குறும்பாக கேட்டான் சூர்யா. இல்லையே, கன்னத்தில் முத்தத்தோட 2 அடியும் கிடைக்கும், வேணுமா? ஐயோ சாமி, ஆளை விடு தாயே, நீ அடிக்கிற அடி எப்படி இருக்குன்னு நினச்சாலே உதறுது என்று பயந்தவன் போல் சொல்லிக்கொண்டே தன்னறைக்கு சென்றான். அவனை நினைத்து மனதிற்குள் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டாள் சத்யா. 2 வாரம் கழித்து மீண்டும் கண் செக்கப் செய்து வந்தான். சத்யா அவளை வீட்டை விட்டு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு வந்தான். சொல்லுங்க டாக்டர், ஏன் என்னை தனியாக வர சொன்னீங்க? இந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சத்யா தலையில் இரும்பு ராடால் அடிபட்டதால் பிளட் கிளாட் ஆகியிருக்கு. அதனால் கண்ணுக்கு போகிற நரம்பில் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் பார்வை வரலை. ஆரம்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும்னு நினச்சோம். ஆனால் என்ன டாக்டர் சொல்லுங்கள். இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு கண்ணு தெரியும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வேறு கண் கிடைச்சாதான் சத்யாவுக்கு கண் பார்வை கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வேறு ஒருத்தர் கண் வச்சா கண்டிப்பாக பார்வை கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஓகே சூர்யா என்றார் மருத்துவர். நேராக சத்யாவிடம் வந்தவன், நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவன் சொல்வதை கேட்டு முதலில் அதிர்ந்தவள் பின் நிதானித்து, என்ன சூர்யா விளையாடுறீங்களா? இல்லை, நான் சீரியஸாக தான் கேட்குறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஏன்? ஏன்னா அவள் தயங்க. ஏன்னா உனக்கு பார்வை இல்லை, அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலை. அதனால் நீ யோசிக்கிற. அவள் அமைதியாக இருந்தாள். என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? அழுது கொண்டே, இல்லை சூர்யா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால் உங்களுக்கு சமைக்க முடியாது, பணிவிட செய்ய முடியாது. நீ செய்யலைன்னா நான் உனக்கு செய்கிறேன். இதெல்லாம் பேச மட்டும்தான் நல்லா இருக்கும். நாம் நடத்தி காட்டுவோம்.
மெதுவாக அவள் கையை பிடித்து, ஏண்டி அடம் பிடிக்கிற? ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? அதை கேட்டு பதறியபடி அவன் கன்னம் இரண்டையும் பற்றி கொண்டவள், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா. என்னால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. எனக்கு அடிபட்டு கண்ணு தெரியாமல் போயிருந்தா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? இல்லை என தலையாட்டினாள். நானும் அப்படி தாண்டி உன் மேலே உயிரே வச்சிருக்கேன். நீ இல்லைன்னா நான். அவன் வாயை பொத்தியவள், சரி நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சந்தோஷத்தில் அவளை தூக்கி சுற்றினான் சூர்யா. விஷயம் கேள்விப்பட்டு அனைவரும் சந்தோஷப்பட்டனர். அடுத்த ஒரு வாரத்தில் அவர்களின் திருமணம் மிகவும் கோலாகலமாக பிரம்மாண்டமாக நடந்தது. சூர்யா சத்யாவின் கண் போல் அவளுக்கு நடந்த அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்தான். தாலி கட்டும்போது அவள் கண்கள் கலங்க, அழாதடான், நான் என் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை பார்த்துப்பேன் என்றார். சத்யாவின் பெற்றோரும் தங்கள் மகளின் வாழ்க்கையை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டனர். நீங்கள் ஏன் என்னை மாமானு கூப்பிட சொன்னீங்கன்னு எனக்கு இப்போ தெரியுது என்றான் அஸ்வின். என்ன தெரியுது என கேட்டான் சூர்யா. என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் நீங்கள் எனக்கு மாமானு கூப்பிட சொன்னீங்க. டேய், இவருக்கு தமிழ் பேச தெரியும், உனக்கு முதலே தெரியுமா என சத்யா கேட்க, தெரியும் என்றான் அஸ்வின். பின் ஏன்னா என்கிட்ட சொல்லலை? மாமா தான் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு லஞ்சம் கொடுத்துட்டார் என்றார். மதியம் வீட்டிற்கு வந்தவர்கள் அனைத்து சடங்குகளும் முடிந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சத்யா என கூறிய பாட்டி, நீ ஸ்ரீஜா உடம்புக்கு கூட்டிகிட்டு போ. சரி பாட்டி என சத்யாவை அழைத்து சென்றாள் ஸ்ரீ. மாடிப்படியில் ஏறும்போதே சத்யாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஸ்ரீ. தேங்காய் பண்ணு, என்ன பண்ணுற? அச்சோ, எனக்கு கண்ணு தெரியாதே. முதலையாவது நீ பேசுறது புரியலைன்னாலும் உன் செய்கையை பார்த்து நீ என்ன சொன்னேன்னு புரிஞ்சுப்பேன். இப்போ முடியாதே என சொல்லிக்கொண்டே கண் கலங்கியவளை சட்டென்று அணைத்து கொண்டு அவள் அறியாமல் தானும் அழுதாள் ஸ்ரீஜா. காதலுக்கு மட்டுமில்லை, உண்மையான நட்புக்கும் தான் மொழி தேவையில்லை என்று அவர்கள் உணர்ந்தனர். அன்றிரவு மிக அழகாக அலங்காரம் செய்து கையில் பால் செம்புடன் சூர்யாவின் அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டாள் சத்யா. அவள் உள்ளே வந்ததும் கதவை தாளிட்டு சத்யாவை கட்டிலுக்கு அழைத்து வந்து அமர வைத்தான் சூர்யா. அவள் உடலில் ஒருவித நடுக்கத்தை உணர்ந்தவன் சிரித்து கொண்டே, ஏன் இப்படி உடம்பு நடுங்குது? அமைதியாக இருந்தாள். நிஜமாவே நீ சத்யா தானா? ஏன் அப்படி கேட்குறீங்க என கேட்டால் துடுக்காக. இல்லை, ஒரு கேள்வி கேட்டால் 10 பதில் சொல்லுவேன். இப்போ இப்படி அமைதியாக இருக்கியே, அதான் கேட்டேன். நான் தைரியமாக தான் இருந்தேன். பாட்டி தான் ஏதேதோ சொல்லிக்கொண்டே வந்தவள் பட்டென்று வாயை மூடிக்கொண்டாள். பாட்டி என்ன சொன்னாங்க என குறும்பாக கேட்டான். உள்ளே போனது என் பேரனுக்கு பால் பழம் கொடுத்து தூங்க வைன்னு சொன்னாங்க. பால் பழம் மட்டும்தான் கொடுக்க சொன்னாங்களா என சொல்ல வந்தவனின் வாயை பொத்தியவள், ப்ளீஸ் வேண்டாம் என்றால் மெதுவாக. அவளின் சிவந்த முகத்தை பார்த்து ரசித்தவன் மெல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டான். சத்யா ஒருவித படபடப்புடன், நான் ஜன்னல் பக்கம் போகணும். சூர்யா சத்யாவின் கையை பிடித்து ஜன்னல் அருகே நிற்க வைத்தான். பின்னால் இருந்து அணைத்து கொண்டு மெதுவாக அவள் பின்னங்கலத்தில் முத்தமிட்டான். அதில் உடல் சிலிர்த்தது. சட்டென்று நினைவு வந்தவளாக அவன் புறம் திரும்பி, நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன். என் மேலே என்ன கோபம்? உங்களுக்கு தமிழ் தெரியும்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? சொல்லாததால தானே நீ எவ்வளோ பெரிய வாயாடி தெரிஞ்சது. வாயாடி மட்டுமா, ஓட்ட வாயும் கூட. எனக்கு புரியலை என்றால் வேண்டுமென்றே. நான் புரியும்படி சொல்கிறேன் என்றபடி அவளை தூக்கி பெட்டில் அமர்ந்தவன் தன் மடியில் சத்யாவை அமர வைத்து கொண்டான். அவன் செய்கையில் அவள் சற்று அதிர்ந்தாள். நீ என்னை முதல்ல பார்த்து கடிச்சு திங்கணும் போல இருக்குன்னு சொன்னியே என்று அவள் கன்னத்தை கடித்தான். அவள் சொக்கித்தான் போனாள். அப்புறம் எனக்கு பால் பண்ணுன்னு பேர் வச்சியே என்று அவள் இதழை கடித்தான். அடுத்து உன் தம்பி கூட சண்டை போடும்போது என் சிரிப்பை பார்த்து இன்னுமே உன் முன்னாடி சிரிச்சா ஏதாவது பண்ணிடுவேன்னு சொன்னியே. அதை கேட்டது எனக்கே வெக்கம் வந்துடுச்சு. நீ இப்படி பேசும் ஒவ்வொரு தடவையும் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா என அவன் சொன்னதும் வெட்கத்தில் அவள் முகத்தை மூடிக்கொண்டாள். அவள் கைகளை விலக்கி முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் படபடக்கும் விழிகளில் ஆழமான முத்தம் வைத்தான். அதற்கு மேல் தாளமாட்டாதவளாய் சூர்யாவின் மார்பில் சாய்ந்தவளை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக அணைத்து கொண்டான். அந்த இதமான இரவில் இனிமையான தங்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்கினார்கள் அந்த இளஞ்சோடிகள். தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கினர் சத்யாவும் சூர்யாவும். அடுத்த வாரம் சிம்லாவுக்கு தேனிலவுக்கு சென்றார்கள். சுற்றி பார்க்க அவளை அழைத்து சென்று ஒவ்வொரு காட்சியையும் பொறுமையாகவும் அழகாகவும் அவளிடம் கூறினான். இரவு தங்கள் அறைக்கு வந்ததும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன்
நீ பார்த்து இரு, நான் வெளியே லாக் பண்ணிட்டு போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். சரி என தலையாட்டியவள் அமைதியாக பால்கனியில் யோசித்தபடி அமர்ந்திருந்தாள். சொன்னபடி அரை மணி நேரத்தில் வந்தவன், என்ன மேடம் பலத்த யோசனையில் இருக்கீங்க? எனக்கு கவலையாக இருக்கு சூர்யா என்றாள். அவள் சொன்னதை கேட்டு கவலையா என்றான். ஆமாம், இப்போ இந்த நிமிஷம் உங்கள் முகத்தை பார்க்க முடியாத நினச்சி எனக்கு கவலையாக இருக்கு என்றபடி அவனை கட்டி கொண்டு அழுதாள். அவள் பேசியதை கேட்டு அவனுக்கும் கண்கள் கலங்கின. பின் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, இங்கே பாரு, உனக்கு கண்ணா நான் இருக்கேன், கவலைப்படாத, சீக்கிரம் உனக்கு கண் பார்வை கிடைக்கும் என்றான். அவன் பேச்சில் சற்று சமாதானம் அடைந்தாள். அவன் காதலில் அவளை திக்குமுக்காட வைத்தான். 1 வாரம் தேனிலவை முடித்து கனடா வந்தார்கள். மறுநாள் தன் கடமையை கவனிக்க ஆரம்பித்தான். எவ்வளவு வேலை இருந்தாலும் அவளின் அனைத்து வேலைகளையும் தேவைகளையும் சூர்யா பார்த்து பார்த்து செய்தான். சத்யாவை பார்க்க அவள் தாய் தந்தை வந்திருந்தார்கள். அவளை தனியே அழைத்த தாய், நீ எப்படி இருக்க சத்யா? எனக்கு என்னமா குறை, நான் நல்லா இருக்கேன். அவன் செஞ்ச புண்ணியந்தான் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்கார் என்றார் அவளின் தாய். நாங்கள் தான் புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதான் சத்யா எங்களுக்கு கிடச்சிருக்கா என கூறியபடி அங்கு வந்தார் பாட்டி மஞ்சுளா. உங்கள் பாசமலையில் நனைஞ்சு எனக்கு காய்ச்சலே வந்துடும் போல என சத்யா சொல்லிக்கொண்டே கலகலவென சிரித்தாள். தன் கவலை மறந்து சிரித்தவளை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் இருவரும். 2 மாதம் ஆனது. சத்யா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். சரி என தலையாட்டியபடி அவன் ஊட்டிவிட்டு டிஃபனை சாப்பிட்டு கொண்டே எதுக்காக என கேட்டாள். சும்மாதான். மருத்துவமனை செக்கப் முடிந்து வெளியே வந்த டாக்டர், கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் 2 பேரும் அப்பா அம்மா ஆகியிருக்கீங்க என்றார். சந்தோஷத்தில் சத்யாவிற்கு பேச்சே வரவில்லை. அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி லவ் யூ டி என கூறினான் சூர்யா. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேணாம், பார்வை போன பிறகு இந்த சந்தோஷமெல்லாம் கிடைச்சதே நான் செஞ்ச பாக்கியம் என்றால் உருக்கமாக. ஆத்மார்த்த காதலுடன் அவள் கையை பற்றினான் சூர்யா. சும்மாவே தாங்கு தாங்கு என்று தாங்குவான். இப்போது அவள் கர்ப்பமாக வேறு இருக்க அவள் பாதம் தரையில் கூட படாதவாறு கவனித்து கொண்டான் அவளின் காதல் கணவன். 5ஆம் மாதம் ஒரு நாள் டாக்டர் சூர்யாவிற்கு ஃபோன் செய்தார். சொல்லுங்க டாக்டர், போன வாரம்தான் 5ஆம் மாதம் செக்கப் வந்தோம் என்றான். நான் அதை பற்றி சொல்ல வரல, குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கான். சத்யாவுக்கு கண் கிடச்சிருக்கு, இன்னும் 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணுமா தான். ஓகே டாக்டர், நான் இப்போவே சத்யாவை கூட்டிகிட்டு வரேன் என்று அவளுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. 1 வாரமும் சூர்யா அவளுடன் மருத்துவமனையில் தான் இருந்தான். சூர்யா நாளைக்கு காலையில் கட்டை பிரிக்கணும். ஓகே டாக்டர் என்றான். சூர்யா, 1 வாரமும் நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. வேண்டாம், கண் கட்டை பிரித்ததும் போகிறேன். சொன்னால் கேளுங்க என வற்புறுத்தி அவனை அனுப்பி வைத்தாள். அதிகாலை வீட்டிற்கு வந்தவன் ஃப்ரெஷ்ஷாகி 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தான். சத்யாவின் கண்கட்டை பிரிக்கும்போது தன் முகத்தை தான் முதலில் பார்க்க வேண்டும் என அவள் சொன்னதை நினைத்து கொண்டே தன் காரை எடுத்தான். எதிரே வந்த லாரி ஓட்டுநர் வேண்டுமென்றே சூர்யாவின் காரை நேருக்கு நேர் மோதிவிட கார் நடு ரோட்டில் 2 முறை புரண்டு விழுந்தது. பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்ந்தவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. கண்கட்டை பிரிக்கலாமா என டாக்டர் கேட்க, இருங்க டாக்டர், சூர்யா வந்துடட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் வந்தது, ஏதோ முக்கியமான கேஸாம், கண்டிப்பாக வரணும்னு மேலிடத்துலேருந்து உத்தரவு, அதான் சூர்யா கிளம்பிட்டான் என்றார் தாத்தா. ஆமாம் என சூர்யாவின் தாயும் தந்தையும் கூறினார்கள். எப்போ வருவார்? சீக்கிரம் வந்துடுவான், சீக்கிரம் வந்துடுவேன், சத்யா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னான். சரி என அரைமனதாக கண்கட்டை பிரிக்க சம்மதித்தாள். கட்டை பிரித்ததும் முதலில் மங்களாக தெரிந்ததும் பின் நன்றாக தெரிந்தது. முதலில் தன் வயிற்றை தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டவள் பின் எல்லாரையும் பார்த்து நெகிழ்ச்சியுடன் அனைவரிடமும் பேசினாள். அம்மா, அவர் எப்போ வருவார்? வந்துடுவார் சத்யா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் எடு என அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைத்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சூர்யாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. டாக்டரிடம் வந்த சூர்யாவின் தந்தை, டாக்டர், என் பையனுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என கேட்க, மருத்துவர் சற்று அமைதிக்கு பின், அவர் உயிர் பழச்சதே ரொம்ப பெரிய விஷயம், தலையில் பலமாக அடிப்பட்டதால் அவர் கோமாக்கு போயிட்டார்.
என அதிர்ச்சி செய்தியை கூற இதை கேட்ட வீட்டிலிருந்து அனைவரும் உடைந்து போனார்கள். யாருக்கு யார் ஆறுதல் கூறுவது என தெரியாமல் இருந்தனர். இந்த விஷயம் சத்யாவுக்கு தெரியக்கூடாது என முடிவெடுத்தனர். ஆனால் அவளோ கண்கட்டை பிரித்ததிலிருந்து சூர்யாவை பார்க்க வேண்டும் என அடம்பிடிக்க சத்யாவை சமாளிக்க முடியாமல் அவளிடம் உண்மையை சண்முகம் கூறினார். கதறி அழுதவள், நான் இப்போவே என் சூர்யாவை பார்க்கணும், என்னை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. வேண்டாமா, இப்போதான் உனக்கு பார்வை வந்திருக்கு, அழுதா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடும் என்ற அவர் அப்பா. இப்போவே சூர்யாவை பார்க்கணும். அவள் கத்திய கத்தில் மருத்துவமனையே அதிர்ந்தது. ஐசியூவிற்கு அவளை அழைத்து சென்றனர். சூர்யாவை பார்த்து மௌனமாக கண்ணீர் விட்டாள். இனிமேல் அழக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும் என நினைத்தவள், உங்களுக்கு எதுவும் ஆகாது சூர்யா, கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் சரியாகி வருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது, உங்களுக்காக நானே நம்ம குழந்தையும் காத்துட்ருக்கோம் என அவள் கூற, அவளின் பேச்சை கேட்டு அங்கிருந்த மருத்துவருக்கு கூட கண்களில் கண்ணீர் வந்தது. 2 வாரம் கழித்து வீட்டிற்கு சூர்யாவை அழைத்து வந்தனர். வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் பெரும் கவலையில் இருக்க, சத்யாவோ எப்போதும் போல் அனைவரிடமும் கலகலப்பாக கடலளவு மனதில் கவலை இருந்தாலும் வெளிக்காட்டாமல் இருந்தாள். தினமும் அவனுக்கு உடம்பு துடைத்து விடுவது, அவனுடன் மற்ற தேவைகளை கவனித்து ஒரு குழந்தையைப் போல் சூர்யாவை பார்த்து கொண்டாள் சத்யா. அவளுக்கு 9ஆம் மாதம் வளகாப்பு நடந்தது. சூர்யா இல்லையே என்ற கவலையில் அவள் மிகவும் இருந்தாலும் அதையும் வெளிக்காட்டாமல் இருந்தாள். சூர்யா, இன்னைக்கு அன்று ஒரு நாள். சூர்யா, இன்னைக்கு உங்கள் பையன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான், சீக்கிரம் நீங்கள் வந்து என்னன்னு கேளுங்க என ஆழ்ந்த நித்திரையில் இருந்தவன் அருகில் அமர்ந்து கூறிக்கொண்டிருந்தாள். அவனின் கையை எடுத்து தன் வயிற்றில் வைத்து குழந்தையின் அசைவை உணரச் செய்தாள். ஒரு நாள் மாலை சேகருக்கு நெஞ்சுவலி வந்தது. சூர்யாவின் தந்தையும் மஞ்சுளாவும் காரில் அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அழுது கொண்டிருந்த சூர்யாவின் தாய் அருகில் வந்தால் சத்யா. அழாதீங்க, தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்களும் கூட அழாதீங்க தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்களும் ஹாஸ்பிட்டல் போங்க என கூறினார். வேண்டாம் சத்யா, ஸ்ரீஜாவும் காலேஜ் டூர் போயிருக்கா, இந்த நிலைமையில் உன்னை தனியாக விட்டுட்டு போனா நான் எப்படி ஹாஸ்பிட்டல் போவேன் என அவர் கூற, எனக்கு டெலிவரிக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு அத்தை, இந்த நேரத்தில் பாட்டிக்கு பக்கத்தில் துணைக்கு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அத்தை, எனக்கு எதுவும் ஆகாது, பாட்டி வயசானவங்க, ப்ளீஸ், இப்போ அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். சரி, நான் போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுவேன், நீ பத்திரமா இரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை என அவரை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு சூர்யாவின் அருகில் அமர்ந்து, நீங்கள் எப்போ சரியாவீங்க, நம்ம குழந்தைய முதல்ல நீங்கள் தான் கையில் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ப்ளீஸ், தூங்குனது போது எழுந்துச்சு வாங்க என கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளுக்கு அடி வயிற்று சுருக்கென்று வலி எடுத்தது. இன்றைக்கி எனக்கு மனசு சரியில்லை, ஏதோ மாதிரி இருக்கு சூர்யா என அவன் கையை பிடித்து பேசி கொண்டிருக்கையில் வலி அதிகமாக எடுத்தது. ஒரு முறை இதேபோல் வலி எடுக்க பாட்டி சீரகத்தண்ணீர் கொடுத்ததும் சரியாகியது. அதேபோல் இப்போது குடிக்கலாம் என நினைத்தவள், சூர்யா, எனக்கு இடுப்பு வலிக்கிறது, உங்கள் பையன் வேற காலையிலேருந்து ரொம்ப உதைக்கிறான், நான் கிச்சனுக்கு போயிட்டு வரேன் என்று அவனிடம் கூறிவிட்டு கிச்சனுக்கு சென்றாள். உறக்கத்தில் இருந்தவன் காதில் அவள் இப்போது பேசி சென்ற வார்த்தைகள் மிக தெளிவாக கேட்டது. அவன் எழ நினைக்க, ஆனால் முடியவில்லை. தன் கை கால்களை அசைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். மெதுவாக கண்களை திறந்து பார்த்தவன் நடந்ததை நினைத்து பார்க்க, சத்யாவிற்கு கண்கட்டை பிரிக்க நேரம் ஆயிடுச்சு, நாம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும் என வேகமாக தன் காரை ஓட்டி கொண்டு வரும்போது எதிரே வந்த லாரி மோதியது நினைவு வர, இங்கே தான் இருந்த சத்யா எங்கே என அவன் பார்வையில் அறையை நோட்டமிட, கிச்சனுக்கு வந்த சத்யாவிற்கு வலி அதிகமாக அப்படியே கீழே உட்கார நினைத்தவள் நிலை தடுமாறி அம்மா என கத்திக்கொண்டே கீழே விழுந்தாள். அம்மா, வலி தாங்க முடியலையே சூர்யா என சப்தமாக கத்தினாள். அம்மா என அவள் கத்திய கத்தலின் சாக்கடித்தது போல் துள்ளி எழுந்தான் சூர்யா. சப்தம் வந்த திசை நோக்கி ஓடினான். வந்தவன் கிச்சனில் கண்ட காட்சி, அவன் உயிருக்குயிரானவள் பனிக்கூடம் உடைந்து பிரசவ வழியில் துடித்து கொண்டிருந்தாள். ஓடி ஒரே எட்டில் அவள் அருகே வந்தவன் சத்யா என அழைக்க, அந்த மழையிலும் தன்னவன் குரல் கேட்டு சந்தோஷத்தில் சிரித்தாள். சூர்யா என உணர்ச்சியில் அழைத்து அவன் கையை இறுக்கமாக பற்றினாள். அதில் அவளின் காதலையும் தன் உதிரத்தை பிரசவிக்க அவள் படும் வேதனையும் உணர்ந்தவன்
தாமதிக்காமல் சட்டென்று அவளை கைகளில் ஏந்தி கொண்டு காரின் பின்னால் படுக்க வைத்து காரை மருத்துவமனை நோக்கி ஓட்டினான். வலிக்குதுங்க, என்னால் முடியல என அவள் ஒவ்வொரு முறை கூறும்போதும் அவனை விட பல மடங்கு வேதனையை அவன் அனுபவித்தான். மருத்துவமனைக்கு அவளை அழைத்து வந்ததும் அவள் பிரசவ அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டாள். தன் அப்பாவுக்கு ஃபோன்ஸ் மூலம் அனைத்தையும் கூற சூர்யாவின் தாயும் தந்தையும் அங்கு வந்தனர். தங்கள் மகனை பார்த்ததும் பெற்றவர்கள் அவனை கட்டிக்கொண்டு சந்தோஷத்தில் பேசிட்டு நின்றனர். சத்யா எல்லாத்தையும் சொன்னான். இப்போ தாத்தாக்கு எப்படி இருக்கு என சூர்யா கேட்க, அப்பா இப்போ நல்லா இருக்கார் என்றார். திடீரென சூர்யா தன் முகத்தில் கோபத்தை காட்டி, ஏன் அந்த நேரத்தில் சத்யாவை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, ஏதாவது ஆயிருந்தா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. சாரிப்பா, சீக்கிரம் வந்துடலாம்னு நினச்சோம் ஆனால் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கையில் அதற்குள் நர்ஸு வந்து, டாக்டர் உங்களை உள்ளே வர சொன்னாங்க. வேகமாக ஓடி சென்றான் சூர்யா. மிஸ்டர் சூர்யா, நீங்கள் இந்த டைமில் அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். சரி என தலையாசைத்தவன் சத்யாவின் அருகில் வந்து அவள் தலையில் கை வைத்து, பயப்படாத, நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது சூர்யா. நாம் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் சத்யா. இப்போ நம்ம குழந்தைய சந்தோஷமாக வர வைக்கணும், உன்னால் முடியும் என அவன் பேச பேச மனதில் வைராக்கியத்துடன் வலியை தாங்கி அம்மா என்ற சத்தத்துடன் தன் குழந்தையை பெற்றெடுத்தாள். அழகான பெண் குழந்தை. குழந்தையை மருத்துவர் அவனிடம் கொடுக்க தன் குழந்தையை கையில் வாங்கியவன் மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தன. சொல்ல முடியாத பரவசமான உணர்வை உணர்ந்தான். குழந்தையை சத்யாவிடம் காட்டியவன் முதலில் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு பின் தன் மகளின் நெற்றியில் முத்தமிட்டான். அப்போது சந்தோஷத்தில் இருவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வந்தது. 3 மாதம் கழித்து குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா வைத்தனர். குழந்தைக்கு நிலா என்று பெயரிட்டனர். அன்றிரவு குழந்தை சீக்கிரம் தூங்கிவிட தன் அருகில் புது மணப்பெண் போல் அமர்ந்திருந்தவளை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். ஏதோ பேசிக்கொண்டிருந்தவள் தன்னவன் பார்வையில் இருந்த செய்தியை உணர்ந்து வெக்கப்பட்டு தலை கவிழ்ந்தாள். சத்யா, என்ன ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? ஆமாம். ஓ அழகு என்ன உங்களை ஏதோ பண்ணுது. என்ன பண்ணுது? உன்னை அப்படியே என்று சொன்னவளின் இதழ்களை தன் இதழ்களால் சிறை செய்தாள். சிறை செய்ததுதான் அவள். தண்டனையை அவன் கொடுத்தான். கதை முற்றும்.